இனிமேல் உன் நாவிலிருந்து அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை நன்றி அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் என் செவிக்குளிர நான் கேட்டு மகிழப் போகின்றேன். நடக்காமல் இருந்த வேலைகள், தாமதமான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது நடக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. எவ்வளவுதான் நீ முயற்சி செய்தாலும் ஒரு சில விஷயங்கள் கைகூடாத காரணத்தால் கடவுள் மேல் இருந்த நம்பிக்கையை கூட இழக்கக்கூடிய அளவிற்கு நிலை உனக்கு வந்தது. சோதனைகள் பல ஆயிரம் சந்தித்தும் நீ யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு ஆனால் கம்பீரமாக தான் நின்று கொண்டிருக்கின்றாய். இது உனக்குள் பிறந்த சக்தி. அந்த சக்தியை உனக்குள் விதைத்தவன் நான். நீ தள்ளாடும் பொழுது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய கரங்கள் என்னுடைய கரங்களாக தான் இருக்கும். விழுந்து விடுவோமோ என்கின்ற பயம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வேண்டாம். நிலை தடுமாறிய நேரங்களிலும் என்னுடைய நிழல் உனக்கு துணை இருந்ததால் நீ தாங்கி பிடிக்கப்பட்டாய் என்பதை மறந்து விடாதே. சிறிது நேரத்திலேயே மிகப்பெரிய நன்றியை நீ கூறக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன்னுடைய விருப்பங்கள் இத்தனை நாள் உன்னை காக்க வைத்தது. என்னுடைய அருளினால் இப்பொழுது சந்தோஷமாக அது கைகூடி வந்துவிடும். திடீரென வெற்றி கிடைக்கும் பொழுது அதை எப்படி கொண்டாடி மகிழ்வது என்று திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு ஆனந்தத்தில் நீ துள்ளுவாய் என்று நான் இப்பொழுது உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். நன்றி அப்பா என்று இந்த விநாயகனுக்கு நீ எப்பொழுதுமே சொல்லக்கூடிய நிலையில்தான் இனி உன் வாழ்க்கை இருக்கும். யாரிடமோ எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்கின்ற பொழுது உன் மனதிற்குள் தோன்றுகின்ற அந்த ஏக்கம், அந்த வாழ்க்கையின் மீதான வெறுப்பு, அதை எல்லாமே இப்பொழுது விருப்பங்களாக நான் மாற்றி கொடுப்பேன். ஒரு அழைப்புக்காக காத்திருந்தாய், ஒரு ஒப்புதலுக்காக காத்திருந்தாய், தேடினேன். நான் என் வாழ்விற்கான நிம்மதி கிடைக்கவில்லை, நான் நினைத்தது நடக்கவில்லை, நான் எதிர்பார்ப்பது கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். உனக்கான சரியான நேரத்தை கலங்காது கொடுத்து இயற்கையாகவே உன்னை தேடி அனைத்தும் உன்னை தேடி தானாக வரும்படி நடக்கும். வாழ்க்கையில் அதிசயத்தை ஒவ்வொரு இடத்திலும் நீ சந்தித்த இடையூறுகள், நல்ல நல்ல விஷயங்களை வாழ்விற்கு நடத்தி தருவேன். தடைகளை எல்லாம் ஏற்படுத்தியது வாழ்க்கையில் இப்பொழுது நீ சிறப்பானவற்றை புதிய வாய்ப்பினுக்கு தள்ளப்பட்ட வாழ்க்கையில் நீ மேலும் மேலும் வெற்றியை பெறுவதற்கான நிலையை நினைத்த உடனேயே சிலருடைய மனிதர்கள் தானாக உன்னை சுற்றி வந்து உனக்கு அளவிற்கு எல்லா வகையிலும் நீ இந்த விநாயகன் ஒரு கருவியாக இருந்து அத்தனையும் வழிநடத்தி உன்னை காப்பாற்ற வந்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதின் நம்பிக்கையை பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனம் இனி சந்தோஷத்தான வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற அடையாமல் காத்து போராட்டம் இந்த வாழ்க்கையாக மாறிவிடுமோ என்று பயமுனக்குள் இருக்கின்றது. மனதிற்குள் என்னை அழைக்க பழகு. என் மீதான நம்பிக்கையை மட்டும் பல நன்றி சொல். அதுதான் மனதை தளர விடாமல் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும். நான் நிச்சயம் நிறைவேற்றி நன்மைகளை செய்ய என்னிடம் மனப்பூர்வமாக சந்தோஷத்தில் பங்கெடுத்து நினைத்த காரியங்களுடைய ஆறுதலை சொல்ல பழகு. ஒரு முறை நீ முடிந்தவரை பிறருக்கு தோள் கொடுக்க மறந்து விடாதே. 1000 முறை உனக்கு உதவவில்லை என்றாலும், யார் உன் வேண்டுதல் பேச்சை கேட்கவில்லை என்றாலும் கூட நீ பிறருக்கு உதவும் வகையிலும் பிறருடைய சொற்களை மதித்து கேட்கும் நன்றாக இருக்க வேண்டும். நம்பு. அந்த அப்படி இருந்தால் இறைவனின் மூலமாக நன்மைகள் உன்னை தேடி வரும்படியாக வாழ வைக்கக்கூடிய இறைவனுடைய கண்காணிப்பில் பாதுகாப்பிற்கு தான் நான் கஷ்டப்படுவது என்று கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போலி மனிதர்களுடைய இருக்காதே. புலம்பல்களை எல்லாம் முன்னே வென்றுவிட முடியாது. சற்று எந்த ஒரு தன்மையோடு வாழக்கும் மயங்காதவன். உனக்கான ஒட்டுமொத்த சக்தியையும் என்னுள் இருந்து சிலர் உன்னை மாற்றி தருவேன் சொல்கின்றார்கள் என்று கவலைப்படாதே. கலங்காமல் என்று வருத்தப்படாது. இழக்காமல் முடியாத காரியங்கள், கடினமான விஷயங்கள் கூட இனி உனக்கு சுலபமாகிவிடும். கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னை மதிக்காதவர்கள் எல்லாம் தானாக மதித்து உன்னோடு வெற்றியை காண முடியும், தீர்வை காண முடியும் என்ற இந்த விநாயகனுடைய அருள்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு வழங்க மனதை தொட்ட குழந்தை நீ. பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று வெற்றிதான் இருக்கின்றாய். ஆனால் சிறிய விஷயம் கூட நடக்கவில்லை என்று மனம் நொந்து கொள்கின்றாய். எந்த குழப்பமும் வேண்டாம். இந்த விநாயகன் இனி உனக்கு அனைத்தையும் சுலபமாக்கி விடுவேன். உன்னுடைய இதயம் எப்பொழுதுமே இயல்பாகவே இனி எனக்கு நன்றியை சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துவிடும். மனதில் சாந்தம், அமைதி, ஒருவித மகிழ்ச்சி, ஒருவித பூரிப்பு எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு அதிசயம் நடந்து உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பமாக பல முன்னேற்றங்களை இனி நீ காண்பாய். நீ ஏன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றி வாகை நீ சூடுவாய். வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்குள்ளேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கையை வாழும் பொழுது ஆரோக்கியம் இருப்பது இல்லை.
இப்படிப்பட்ட நிலையில்தான் பலருடைய வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் உன் வாழ்க்கை அப்படிப்பட்டது அல்ல. இப்பொழுதே நீ உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஒரு தெளிவான மனநிலையோடு உன் வாழ்க்கையை நீ அணுகுவாய். ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கும் பொழுதும் ஒரு நல்ல மனப்பக்குவத்தோடு பழக ஆரம்பிப்பாய். சட்டென எதற்கும் கோபப்பட மாட்டாய். பொறுமையாக அமைதியாக இருந்த அனைத்து விஷயங்களையும் கையாளக்கூடிய தைரியம் உனக்குள் இப்பொழுது அடையாளமாக பிறப்பெடுக்கும். போராட்டங்கள் எல்லாம் தளர்ந்து விடும். மனதில் வைத்திருந்த ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நிறைவேறியும் விடும். ஒவ்வொரு முயற்சியும் புது புது வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கும். உன் பக்கம் இனி எல்லோரும் நின்று வாதாடுவார்கள். உனக்கு எதிரானவர்கள் எல்லாம் உன் பக்கம் நிற்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். ராஜ நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி விட்டது. பொன்னானாலும் பொருளானாலும் பதவியானாலும் புகழானாலும் இனி உன் பக்கம் இருக்கும். உன் நம்பிக்கைதான் உன் வெற்றியின் மிகப்பெரிய அடையாளமாக மாறும். உன்னை நீயே உற்சாகப்படுத்திக் கொள்வாய். உன்னை நீயே தேற்றிக் கொள்வாய். ஆறுதல் படுத்திக் கொள்வாய். பிறருடைய தோளை நீ எப்பொழுதுமே எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. பக்குவப்பட்டு விட்டாய். எதிர்பார்த்து ஏமாந்த காலங்கள் எல்லாம் என்றோ முடிந்து விட்டது. உன் கையை நம்பி நீ இனி முன்னேறுவாய். இறைவனுடைய துணை போதும் என்ற முடிவுக்கு வந்து விட்டால் அவனை ஒருவராலும் வீழ்த்திவிட முடியாது. புதிய பாதையில் வெளிச்சத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ கம்பீரமாக நடை போடும். ராஜ நேரம் ஆரம்பமாக இருப்பதால் வெற்றிக்கு தான் இனி வழிவகுக்கும். நற்பேர் உன்னை வந்து சேரும். உன் வாழ்வில் பாதிக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் மாறி அந்த பாதிப்புக்கான தாக்கங்கள் அத்தனையும் குறைந்து உன்னுடைய வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி இனி செல்லும். பிறருடைய பேச்சுக்கு மயங்குமால் நீ இல்லை. பிறருடைய போலி வார்த்தைகளுக்கு மயங்குமால் நீ இல்லை. எது சரி, எது தவறு, எது நமக்கானது, எது நமக்கானது அல்ல என்ற பக்குவம் இப்பொழுது உனக்குள்ளே பிறந்து விட்டதால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது. நீ வாழ்க்கையை வென்று விடுவாய். ஜெயிக்க நீ பிறந்திருக்கின்றாய். பல வெற்றிகளை குவித்து உன் வாழ்க்கை இனி பிறராலும் உன்னாலும் கொண்டாடி மகிழக்கூடிய நிலை ஏற்படும். என்னுடைய கரம் பல உதவிகளை இனி உனக்கு செய்யும். உன்னையே நீ புரிந்து கொள்ளாத நிலை இது நாள் வரை இருந்தது. இனிமேல் பிறரையும் புரிந்து கொண்டு உன்னையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையையும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை இனி சந்தோஷமாக வாழ்வாய். உன்னை தள்ளி விட்டு போனவர்கள் எல்லாம் உன்னை நாடி வருவார்கள். பழி சொன்னவர்கள் எல்லாம் வழி சொல்வார்கள். கண்ணீர் எல்லாம் புன்னகையாக சந்தோஷமாக மாறும். விநாயகன் வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும். நீ கேட்டதற்கும் மேலான நன்மைகளும் உன்னை வந்து சேரும். நீ நினைத்ததும் நடக்கும். நினைக்காத பல நன்மைகளும் கூட நடக்கும். நன்றி சொல்வாய்.